ஓம் முருகா போற்றி போற்றி. அறுபடை வீடு கொண்ட வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. என் தங்கமே, நிம்மதியாக தூங்கி எழு தங்கமே. உன் முருகன் நான் இருக்கிறேன். பதட்டப்படாமல் தூங்கு. பலவித யோசனைகளால் தவித்து கொண்டிருக்கிறாய், குழம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் குழப்பத்திற்கு தீர்வு தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி நாளை செவ்வாயில் கிடைக்கப் போகிறது. நிம்மதியாக தூங்கி எழு தங்கமே. நான் இருக்கிறேன் உனக்கு, கவலைப்படாதே. இந்த முருகனிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பார் என்று நம்புகிறாய்தானே? பின்னென்ன? எந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடத்தி காண்பித்து விடுவேன். இதில் எந்தவித சந்தேகமும் படாதே. உன் உடம்பை சரி செய்ய உதவும் ஊசி கூட குத்தினால் வலிக்கும் என்பும்போது உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்தால் நல்லது தானே? நல்லதோ கெட்டதோ அனுபவங்களை நீ பெற்றால் மட்டும்தான் இங்கு வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும். முடியாது என்று நீ தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு வெல்லப்போகும் சக்தியும் யுக்தியும் புதைந்து கிடைக்கும். அதையெல்லாம் நான் வெளிக்கொண்டு வந்து விடுவேன். நீ வெற்றி அடைய வேண்டும், அதுதான் எனக்கு முக்கியம். நீ வெற்றி அடைய வேண்டுமென்றால் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நான் கண்டிப்பாக செய்து முடிப்பேன். அப்படியென்றால் நான் சொல்வதை கேள். உன் மீதான விமர்சனங்களை பொருட்படுத்தாதே. விமர்சனங்கள் உன் மீது வந்து விழுந்தாலும் அந்த நேரத்தில் விவாதத்தில் இருக்காதே. நான் இருக்கிறேன் உனக்கு. எதையும் மனதில் அடைத்து வைக்காமல் உன் வானத்து மேகத்தைப் போல சென்று கொண்டே இருந்தால் உனக்கு நல்ல முடிவு, நல்ல மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அந்த வானம் இருக்கும் வரை இரவு பகல் வரத்தான் செய்யும், இரவு பகல் இருக்கத்தான் செய்யும். அதுபோல் உன் வாழ்க்கை உள்ளவரை, நீ உன் வாழ்க்கை வாழும் வரை இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஏன் தொடர்ச்சியான ஒரு சில தோல்வியும் அதனால் துன்பமும் அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர அடையவிருக்கும் இலக்குகளை அல்ல. மாற்றக்கூடாது. உன் இலக்குகளை மாற்றவே கூடாது எக்காரணம் கொண்டும். அந்த தோல்வியே தனக்கு பல பல சோதனைகளையும் தாண்டி சாதனைகளை படைக்கவும் வழிவகுத்து கொண்டிருக்கிறது. துன்பத்தினால் ஏற்படும் வலியை தாங்கிக்கிட்டு வாழும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செல்லும் வழிகளில் நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது. என் முருகன் வெற்றியை காண்பிப்பார். நிச்சயம் நான் ஜெயித்து காண்பேன். அதுவும் என் முருகனின் அருளோடு ஆசீர்வாதத்தோடு என்று நம்பிக்கையோடு செல். நீ என்ன செய்கிறாய் என்பதை நன்றாக அறிந்து செய். ஆனால் செய்வதை முழு ஈடுபாட்டோடு செய்துவிடு. என் செல்வமே, இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு நேர்மை வேணும், பொறுமை வேணும், விடாமுயற்சி வேணும். ஏன்னா இந்த மூன்றும் தான் இப்போது நடக்க இருக்கும் பிரச்சனைக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ செய்த செயல் நிச்சயமாக நடந்து முடியும். அதனால் இப்போது செய்யும் செயலை நம்பிக்கையோடு செய்துவிடு. நான் இருக்கிறேன் உனக்கு. தவறவிட்ட வாய்ப்பிற்காகவும் இழந்துவிட்ட செல்வத்திற்காகவும் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிடக்கூடாது. ஏன்னா நடக்கும் எல்லாமே வாழ்க்கை உன்னோடு விளையாடும் ஒரு சின்ன சின்ன விளையாட்டு தான். எனவே எதிர்காலத்தை நினைவில் கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. அதில் அழகாக முன்னேறி செல்லணும். கடந்த காலத்தில் கிடைத்த அனுபவத்தை நினைவாக வச்சுக்கும். அப்பத்தான் இப்போது வாழும் இந்த காலம் உனக்கு நிறைவாக இருக்கும். நீ இரவில் ஓய்விற்கு சென்று காலையில் எழுந்து விடுவோமோ என்று அறியாதபடியான ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அதற்குள் ஏன் இவ்வளவு கோபம், அத்தனை வெறுப்பு, விருப்பமின்றி ஏற்படும் பிரிவு, இதையெல்லாம் விட்டுட்டு இங்கு இருக்கின்ற வரைக்குமாவது சந்தோஷமாக இருப்போம் என்று நினைக்கணும். நீ மட்டுமல்ல, நீ வாழும் வாழ்க்கையில் இருக்கும் அனைவரும்
இதையெல்லாம் விட்டுட்டு இங்கு இருக்கின்ற வரைக்காவது நாம் சந்தோஷமாக இருக்கும் என்று நீ உன்னிடம் சொல்லிக்கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லிக்கொண்டால் பயன்பெறலாமே, பலன் அடையலாமே. அப்பத்தான் பணநோய் வராது. பணநோய் இல்லை என்றால் மனநோய் உன்னை தீண்டவே தீண்டாது. பிணமாக முடியும் வாழ்க்கை பயணத்தில் கவனமாக வாழ்ந்துவிடு. வானம்னா என்ன? வெயில் வரும், மழை வரும், பனி வரும். அதுபோல் வாழ்க்கை என்றால் இன்பம் வரும், துன்பம் வரும், இனிப்பிருக்கும், கசப்பிருக்கும். இதெல்லாம் மாறி மாறி வரத்தானே செய்யும். ஒரே மழையாக இருக்குமா? ஒரே துன்பமாக இருக்குமா? ஒரே வெயிலாகத்தான் இருந்து விடுமா? ஒரே இன்பமாகத்தான் இருந்து விடுமா? இல்லையே. இதையெல்லாம் நீ ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால்தான், இதையெல்லாம் நீ மனதால் ஏற்றுக்கொண்டால்தான் மகிழ்ச்சியோடு முன்னேறுவாய் தங்கமே. ஒன்று தெரியுமா? வாழ்க்கையில் அழகு என்பது நீ எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதில் இல்லை, உன் செயலால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது. ஏன்னா மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடம் அல்ல, அது ஒரு பயணம், தொடர் பயணம், நீண்ட தூர பயணம், நெடுந்தூர பயணம். அதுவும் மகிழ்ச்சி என்பது எதிர்காலம் அல்ல, அது ஒரு நிகழ்காலம். மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் உன் மனமானது தெளிவடைஞ்சிடும். அப்படி நீ மனம் தெளிவாகும் போது உன் உள்ளத்தில் புது புது சிந்தனைகளை ஊற்றெடுக்கும். ஊற்றெடுப்பு என்பது உள்ள தோண்டத்தான் அனைத்தும் உன்னுடைய புதிய புதிய சாதனைகளும் புது புது சிந்தனைகளும் உன்னுடைய நல்ல நல்ல எண்ணங்களும் ஊற்றெடுக்கும். நீ சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் அது உன் சொந்த தவறுதான் காரணமாக இருக்குமே தவிர வேறொன்றும் காரணமாக இருக்காது. இந்த கடவுள் எல்லோரையும் சந்தோஷமாக இருக்கத்தானே படைத்திருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் நீ ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் துன்பங்களின் நிழல் கூட உன்னை அணுக முடியாது. எனவே மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே. இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். முருகா, என்ன செய்ய போகிறோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறாய் முருகா. நன்றி முருகா. நான் எப்போது நிம்மதியாக தூங்குகிறேன் முருகா என்று சொல்லிவிட்டு தூங்கு. நிச்சயம் உன் மனம் பதபதைக்காது, ஒரு தெளிவு கிடைக்கும், உன் குழப்பத்திற்கு விடை கிடைக்கும். அதனால் தான் சொன்னேன், நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கும். அதுவும் செவ்வாயில் நினைத்தது நடக்கப் போகிறது. கவலைப்படாதே, சந்தோஷம்தானே. நாளைய விடியலுக்காக சந்தோஷமாக இப்போது தூங்கி எழு. மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராக இரு. ஓம் முருகா போற்றி போற்றி.